அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்க. இப்ப தமிழ்ச்செல்வி கட் அண்ட் ரைட்டா என் புள்ள என்னத்தான் அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு போயிருதா. அத நெனச்சுட்டு ரொம்ப ஃபீல்லாம் பண்ணல ஐஸ்வர்யா. எல்லாத்துட்டயும் நாசூக்கா சொல்லி முடிச்சிருது. ஆனா ரூமுக்குள்ள போயிட்டு உட்காந்து முகத்த அப்படியே இறுக்கி வச்சுட்டு கொஞ்சம் சோகமா பட்டும் படாம வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாரி உட்காந்துகிட்டு இருக்கு. சேது வராங்க. பார்த்தா பார்த்தோன்னே ஒரு மாதிரியா பொங்கிக்கிட்டு இருக்க. "ஏன் ஐசு? ஏன் ஒரு மாரியா இருக்க?" "மாமா, மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா இந்த மாரி தமிழ்ச்செல்வி இப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு கஷ்டமாயிருச்சு தெரியுமா? அவங்க சொன்னதுல தப்பு இல்லதான். இருந்தாலும் எனக்கு கஷ்டமாயிருச்சுன்னு சொன்னோனே, செம்ம கோவம் வருது. "ஏன் இப்படிலாம் சொன்னா?" அப்படின்ட்டு அப்புறமா அடங்கிர்றாரு. வேற வழி இல்ல. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா தான் நீட்டி முழங்கி 15,00,000க்கு கணக்கு ஒப்படைக்குது. பாவங்க அந்த பிள்ளை அப்படி எல்லாரும் முன்னாடியும் 7,50,000க்கு ஒத்துக்கிறது கொஞ்சம் வருத்தப்படுறாரு. "ஏன் சின்னம்மா இப்படிலாம் பண்றீங்கன்னு?" "சும்மா இரு. அவ ரொம்ப பண்றால்ல" அப்படி இப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. காசுக்கு அங்க இங்கன்னு அலையுதுங்க அந்த புள்ள பார்த்தீங்கன்னா, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. எப்படியாவது வாங்கி குடுத்துறணும் 7,50,000ன்ட்டு. இவரு இங்க கார்ல போயிட்டுருக்காங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு அடகு கடையில நின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. "அம்மா போம்மா, போம்மா. கொண்டு வந்து ஒரு 2 பவுன வச்சுக்கிட்டு 7,50,000 கேட்டுக்கிட்டு, என்னம்மா நெனச்சுட்டு இருக்க? போ" அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. அப்படியே பார்த்தோன்னே சேதுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன இவ இந்த சின்னம்மா பண்ண வேலை அப்படின்ட்டு, சரி நம்மளே குடுப்போம் அப்படின்னு இறங்கிறாரு. இறங்கி வேகமா தமிழு தமிழுன்னு கூப்பிட திரும்பி பார்க்குறாங்க. "தமிழு ஒரு நிமிஷம் நில்லு." "என்ன?" அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. "ஏன் தமிழு? ஏன் ஊரு பூரா கேட்டு திரிற? நான் இருக்கிறது உனக்கு தெரியலையா? நீங்க யாரு? எனக்கு எதுக்கு நீங்க இருக்கணும்?" "ஐயோ! நீ அந்த வீம்பு பேசலாம் அப்புறம் வச்சுக்கோ. நீ காசெல்லாம் தர வேணாம். நீ குடுத்தேன்னு நான் குடுத்துக்கிறேன்." "ஏன்? எனக்கு என்ன யாசகம் பண்றீங்களா? ஏன் தமிழ் இப்படிலாம் பேசுற?" "முடியாது. என் உயிர, என் தலைய ஏதாவது அடமானம் வச்சாவது என் பிள்ளைக்காக நான் ஒரு தொகைய குடுத்து அம்மான்னு நிரூபிப்பேனே ஒழிய, சும்மா உங்ககிட்டலாம் காச வாங்க மாட்டேன். நீங்க தாராளமா கிளம்பி போயிட்டே இருக்கலாம்." ஐயோ! ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்காளே! அப்டின்ட்டு போயிர்றாரு நொந்துகிட்டு. அதுக்கப்புறம் கருப்பு கிட்ட காச குடுத்து கொண்டு போய் குடுக்க சொல்றாரு. "அண்ணே வாண்ணே" அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பேசுது தமிழு. "ஆத்தா, தங்கச்சி நல்லா இருக்கியாம்மா?" "நல்லா இருக்கேனே." புள்ளைய பார்த்து, "மீனாட்சி என்னடி கண்ணு, உங்களுக்கு நாளைக்கு காது குத்த போறாங்களா? மாமா மடியில தானே உட்காந்து குத்தணும்." "ஆமாண்ணே, சொன்னாலும் சொல்லாட்டி எனக்கு நீ அண்ணனே. நீ தான் உன் மடியில தான் உட்காந்து குத்தணும்." "நீ சொல்ற. ஏன் அவர் என்ன குத்த வேணான்ருவாரா? மாப்பிள கூட குத்த சொல்லுவாரு. அங்க இருக்குதுங்களே, அதுக விடாதுகளே. அதெல்லாம் முடியாது. என்ன சொன்னாலும் சரி, என் புள்ள மீனாட்சிக்கு உங்க மடியில தான் குத்தணும்." "ஆத்தா, சரித்தா. நீ என்ன அண்ணனா நெனச்சுட்டியா?" "ஆமா. நான் உன் பிள்ளைக்கு தாய் மாமன் தானே." "ஆமாண்ணே." "அப்ப இந்த அண்ணன் குடுக்குற சீர வாங்கிக்குவியா?" "என்னண்ணே குடுக்க போற? என்ன தோடு வாங்கிட்டு வந்திருக்கியா?" "அது இல்லத்தா." "ஏன்? நான் தோடு மட்டும் தான் வாங்கிட்டு வரணுமா? வேற காசு பணம் நெறைய குடுக்க கூடாதா என்ன?" "குடுண்ணே. எவ்வளோண்ணே குடுக்க போற? குடு." அப்படின்னு கைய நீட்டுறாங்க. சும்மா ஒரு 5,000, 10,000 குடுப்பாருன்னு பார்த்தா, கட்டு கட்டா 7,50,000. பார்க்குறாங்க. "என்னண்ணே இவ்ளோ பணம்?" "வச்சுக்கத்தா. உனக்கு பண தேவை இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னோட சம்பள பணம் பூரா இந்தா" அப்படின்னு குடுக்க, கரெக்ட்டா எண்ணி பார்க்குறாங்க. 7,50,000 இருக்கு. "அண்ணே, இந்த பணம் பெரிய வீட்லருந்து குடுத்தாங்களா? அந்த பணம் தானே?" "அ அது வந்து அப்படிலாம் இல்லத்தா. சத்தியமா அவங்க குடுத்தது தானே?" "சத்தியமா அவங்க குடுத்தது தான் ஆத்தா." அப்படியே மொறைக்கிறாங்க. அதாவது அவங்க எனக்கு சம்பளமா குடுத்தாங்கல்ல, அதத்தான் சொன்னேன்." "அண்ணே, பொய் சொல்லாதீங்கண்ணே. என் மீனாட்சி மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க." "இல்லத்தா, அவரு சேது தான் உனக்கு கஷ்டப்படுறேன்னு குடுத்தாங்க." "அண்ணே, இந்த மாரி அவரு பேச்ச எடுத்துட்டு வந்தீங்கன்னா, தயவு செஞ்சு வாசப்படி அங்கிட்டு இருக்கு." "ஆத்தா, அப்படிலாம் சொல்லாத. நான் எடுத்துக்கிறேன்த்தா. நீ குடுக்க வேணாம். நான் உனக்கு குடுக்கல." அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. போயிட்டு திருப்பியும் குடுத்துறாரு. இந்த பிள்ளை குடுத்துருச்சுன்னு சொல்லி, அப்படியே திமிரு பிடிச்சவ திமிரு பிடிச்சவ. கஷ்டப்படுறாளேன்னு குடுத்தா, அத கேட்டுட்டு ஈஸ்வரி, சித்ரா வந்து, "ஏம்மா? ஏன் சின்ன ஏன் ஐயா? ஏத்தா இப்படிலாம் பண்றீங்கன்னு?" பயங்கரமா கத்துறாங்க. "ஏன் சேது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் அவளுக்கெல்லாம் போய் குடுத்துட்டு இருக்க? அவ ரொம்ப ஆணவம் பிடிச்சவ. ஆணவத்துக்கு அடக்கணுங்கிறக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன்." அப்படிங்கையில மலரு, மோகனலாம், "ஏன் அப்படிலாம் பேசுற ஈஸ்வரி? புள்ள பாவம். அவ கஷ்டப்படுறாளேன்னு குடுக்க போயிருக்கான். குடுத்தத மதிச்சாளா? ஏன் மதிக்கணும்? அவ அவளோட குணத்துல இருக்கிறா. நாளைக்கு நீ சொல்லி காமிக்க மாட்டியா என்ன?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "பார்க்கலாம், பார்க்கலாம். நாளைக்கு வந்து வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்து நிப்பா. அப்புறம் இருக்கு அவளுக்கு செவுல்ல குடுக்குறேன்." அப்படின்னுகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா மறுநாளும் போயிடுறாங்க. காசும் வரல. "மாமா, அவலாம் தரமாட்டா. நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே பங்குவோம்." அப்படின்ட்டு இருக்கையில பார்த்தா, எல்லாம் கார்ல வந்து இறங்குறாங்க. எல்லாம் வந்தா, "நீங்க போங்கன்னு" சொல்லிருது தமிழ்ச்செல்வி. எல்லாரும் வந்துர்றாங்க. "எங்க தமிழ காணோம், காச காணோம்." "அதெல்லாம் காசோட வருவா. ஒரு இடத்துக்கு போயிருக்கா." அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இன்னும் காணோம். "தமிழு என்ன தானே? இந்த வர்றேன்ப்பா, இந்த வர்றேன்" அப்படின்னு மெதுவா பேசுது. "என்ன மெதுவா பேசுறா?" அப்படிங்கிற மாரி எல்லாரும் பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி, "ஆத்தா எங்கேத்தா இருக்க? ஒரு இடத்துல காசு வாங்க போறேன்னு சொன்னேன். போங்க, நான் 2 மணி நேரத்துல வந்துர்றேன்னு சொன்னியேத்தா." "அப்பா வரேன்ப்பா, வந்துர்றேன்ப்பா" அப்படின்னு அமைதியா சொல்ல, "என்னப்பா உன் உடம்புக்கு எதுவும் முடியலையா? குரலே நல்லா இல்லையே!" அப்படின்னு பதர்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்னு சொல்லிடுறாங்களா. "இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்ப்பா. நான் 1 மணி நேரத்துல வந்துருவேன்." "இன்னும் 1 மணி நேரமா? காசு அந்த காசு வந்து எப்ப பண்றது? போட்டு பண்ணுங்க. கொண்டாந்தாலும் வாங்கிக்கங்க. இப்ப என்ன? போத்திக்கிட்டு படுத்தா என்ன? படுத்துக்கிட்டு படுத்துனா என்ன?" அப்படின்னு அங்க இருக்கவங்க சொல்ல, "சரி, சரி அதுவும் சரிதான். இவன் ஆக வேண்டிய வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்களா. மணி ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆள காணோம், ஆள காணோம். பெரும
அசிங்கமா பீத்திருக்கா. அண்ணன் லாயக்கு இல்லாதவ, வெக்கத்தவ அப்படிங்கையில ஒரு காரு வருது சர்ருன்னு. எல்லாரும் பார்க்குறாங்க. யாரு யாருன்னு பார்த்தா, நம்ம தமிழ்ச்செல்வி மெல்ல இறங்கி வருது. அங்க ஒருத்தவங்க கூட கூட்டிட்டு வராங்க ஒரு அம்மா. வந்தோனே பார்த்தா, "என்னாச்சு? என்னாச்சு?" "ஒண்ணும் இல்லம்மா, கீழ விழுந்துட்டேன். அதான் கொஞ்சம் லைட்டா அடி" அப்படிங்கிறாங்க. "என்னடி சொல்ற?" "ஆமாம்மா." பார்க்குறாங்க. "என்ன?" அப்படிங்கிறாங்களா. சேலை தான் கட்டிட்டு வராங்களா. "இல்லம்மா, இடுப்புகிட்ட கொஞ்சம் அடிபட்டுருச்சும்மா. அங்க கல்லு மாரி கண்ணாடி கிடந்திருக்கு. அந்த கல்லுல கண்ணாடி கிடந்ததுனால விழுந்துட்டேன். விழுந்ததுல கண்ணாடி குத்திருச்சு. அதான் தையல் போட்டிருக்கு. ஒண்ணும் இல்லம்மா." அப்படின்னு மெல்ல வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் அங்கேருந்து இறங்குறாங்க. 2 பேர் ஒரு ஆளு இறங்கி வராங்க. இன்னொரு அம்மா, இன்னொரு அப்பா. இவங்க பாவம் காசு இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாமே. அதனால அந்த பொண்ணுட்ட கார அடகு வச்சுட்டு எங்ககிட்ட காசு வாங்கியிருக்கு. அப்படிதாங்க இந்த பொண்ணு சொல்ல சொல்லியிருக்கு தமிழு. "ஓ! அப்படியா?" அப்படிங்கிறாங்க. 7,50,000 குடுக்குறாங்க. வாங்கிக்கிறாங்க. வாங்குனதுக்கப்புறம், இது எப்படி? காசுக்கெல்லாம் 7,50,000 குடுப்பீங்களா என்ன? இது யாரு பணம்? எப்படி பணம்னு யாருக்கு தெரியும்? என்னம்மா, நீ என்ன புரோக்கரா? இவர் தான் குடுக்குறாரா? இதான் இந்த அம்மாவுக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லையில, செம்ம கோவம் வருது. அப்படியே சேதுக்கு பலார்ன்னு ஒண்ணு குடுக்குறாரு பாருங்க. "ஏன் சின்னம்மா இப்படிலாம் அசிங்கமா பேசுறீங்க? அவள அசிங்கப்படுத்துறது என் புள்ளைய பெத்த அம்மா. அவள நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா?" "ஐயா சேது 7,50,000 உடனே எவன் காருக்குலாம் குடுக்குறான்? 2 பேர் வந்திருக்காய்ங்க. பார்க்கையிலே என்னமோ மார்வாடி வீட்டுக்காரவங்க மாரி இருக்காங்க. என்னம்மா நெனச்சுட்டீங்க? மார்வாடி வீட்டுக்காரவங்க வந்தா அப்படி பண்ணுவாங்களா?" "இல்ல பார்க்கையில அப்படி தெரிஞ்சு அதான் சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "இல்லைன்னா எப்படி இந்த காசு வந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த காசு எப்படி? கார அடகு வச்சுட்டா குடுத்துருக்கீங்க? கார அட வச்சுட்டு குடுக்கல தான் அப்படிங்கிறாங்க. "பாத்தியா சேது பாத்தியா?" அப்படிங்கையில எல்லாரும் அப்படி கேட்க, ராஜாங்கத்துலருந்து "அப்பத்தா, அம்மாச்சி வந்து சொல்லுடி, இந்த காசு எப்புட்ரி? அதாவது நீ தப்பா போய் இந்த காச கொண்டாந்து நான் சொல்லல. இந்த காசு எப்படி வந்துச்சு? இவங்க வாக்கரிசி போட்றாங்களே, இவங்கள பேச சொல்லுடி" அப்படின்னு சொல்ல, "அம்மா நிறுத்துங்கம்மா" அப்படின்னு அங்க கூட வந்து ஒரு அம்மா கைய பிடிச்சுட்டு வந்தாங்க இல்லையா? அவங்க செவிலித்தாய்ன்னு சொல்லலாம். "என்னம்மா பாவம்மா, இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறா. அவள போய் இப்படி பேசுறீங்களே" அப்படிங்கையில சேது பார்க்குறாரு. "என்ன?" அப்படிங்கிறாங்க. அப்பதான் "இது என்ன ஆப்பரேஷன் பாத்தீங்களா? பாத்தீங்களா? இது ஒண்ணும் கீழ விழுந்த அடி இல்ல." அப்படின்னோன, "என்ன என்னன்னு?" கேட்டா, அந்த பொண்ணு பாவம். இந்த பொண்ண நான் என்ன சொல்றது? வர்ற வழியில என் வீட்டுக்காரருக்கு அடிபட போச்சு. காப்பாத்திட்டா. காப்பாத்துனதோட ஆஸ்பத்திரிக்கு போக இருந்தான். "ஏம்மா காப்பாத்திட்டேனே, அப்புறம் ஏன் சோகமா இருக்கீங்கன்னு?" தமிழ் கேட்க, அப்பதான் சொல்றாங்க, "என் வீட்டுக்காருக்கு இந்த மாரி கிட்னி ஃபெயிலியரு. அதுக்காக கிடைக்கவே இல்ல." அப்படிங்கையில தான், "நான் வேணா தர்றேன்." அப்படிங்கிறாங்க. "தர்றியாம்மா? என் புருஷன் உயிரையும் காப்பாத்திட்ட, இப்ப கிட்னியும் தரேங்கிற. வாத்தா, உனக்கு எத்தன லட்சம் வேணாலும் கேளு தர்றேன். 10,00,000 வேணுமா? 20,00,000 வேணுமா? 50,00,000 வேணுமா?" அப்படின்னு அவங்க கேட்க, "எனக்கு 7,50,000 போதும்" அப்படின்னு சொல்லி 7,50,000 போதுன்னு வந்திருக்கா. இவ நெனச்சிருந்தா 1,00,00,000 கூட கேட்டுருக்கலாம். எங்களால குடுக்குற திறமை எங்ககிட்ட பணம் வசதி இருக்கு. ஆனாலும் 5 பைசா அடுத்தவர் காசு வேணான்னு நெனைக்கிற புள்ளைய போயிட்டு, "என்னென்ன பேசுற? ஏம்மா நீலாம் ஒரு மனுஷியா? தூ மானங்கெட்டவளே!" அப்படிங்கிற மாரி திட்டிப்புட்டு, "இந்தாங்க இது உண்மையான அவளோட உழைப்பு காசு. இது ஒண்ணும் கீழ கிடந்து எடுக்கல" அப்படிங்கிறாங்க. ராஜாங்க ஆடி போறாரு. தனமும் அவங்க அம்மா ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. "அக்கா" அப்படின்ட்டு. மலர் வந்து கட்டிக்குது. அவங்க அம்மா, "ஏன்டி ஏன்டி இப்படி பண்ண?" "பரவால்லம்மா, என் புள்ளைக்கு நான் தான் பெத்தவங்கிறத நிரூபிக்கணுமா? அப்ப நான் பெத்தப்ப கூட எனக்கு ஒண்ணும் தெரியல. இப்ப நான் அந்த காச குடுக்கலன்னா, நான் மனுஷியே இல்லம்மா" அப்படிங்கையில ஈஸ்வரி பாக்குது. "அப்பா! எப்ப சவால் விட்டாலும் இந்த குள்ள கத்திரிக்காயே ஜெயிக்கிறாளே! ஆமாம்மா, அன்னைக்கு புள்ளைய பிரிக்கிறேன்னு உடனே போய் சென்னையில வித்துட்டு வந்துட்டா. இப்ப காசு குடுக்க மாட்டான்னு 15,00,000 வச்சான், ஆப்பு வச்சா. கிட்னிய வித்துட்டு பண்ணிட்டாளே! ஏம்மா அப்புறத்துக்கு எத வைப்பா? கண்ண வைப்பாளா என்ன? ஏய் சும்மா இருடி" அப்படிங்கையில சாவித்திரி வருது. "மதனி, இப்படிலாம் பேசாதீங்க மதனி. கெடுக்க நினைச்சு நீங்க குழி தோண்டா, அதுல குழியில நீங்க தான் விழுவீங்க." "ஐயோ! அத நீங்க சொல்லியலாக்கும்." "பரவால்ல, நாங்க தெரியாம பண்ணிட்டோம். இப்ப திருந்திட்டோம்ல. நீ திருந்தாத ஜென்மாவுல இருக்க. அங்க என்ன சத்தம்?" அப்படிங்கிறாங்க. ராஜாங்கம் மோகனாவும் மோகனா வந்துட்டு பார்க்குறாங்க தமிழ. தமிழ பார்த்துட்டு அப்படியே, "அத்தா, நீ எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கிற அத்தா. நீ ரொம்ப உண்மையிலேயே எனக்கு புல்லரிக்குதுயா. இந்த இந்த கருப்பு கோயில வச்சு சொல்றேன். நீ சாமி. உன் பிள்ளைகளுக்காக உன் கிட்னியே குடுத்துருக்கியா?" அப்படியே சேதுவே ஒரு மாரி ஆயிடுறாரு. கிட்டக்க வந்து அ சே "தமிழு, நான் தான் சொன்னேன்ல, நான் தர்றேன்னு. பரவால்ல இருக்கட்டும். என் பிள்ளைகளுக்காக தானே" அப்படின்னு சொல்லி மயங்கி அப்படியே விழுக போகுது. ஏன்னா, "பண்ணுன கையோட பச்சை மண்ணுன்னு" சொல்லுவாங்கல்ல. வந்தா எப்படி இருக்கும்? அவங்க அவங்க பேசுறதுல கொஞ்சம் விலகிர்றாங்களா, மயங்கி சர்ருன்னு விழுகப்ப சேது தாங்கி பிடிச்சுறாரு. "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறாங்க. அப்படியே கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த கட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோனே இவருக்கே ஒரு மாரி ஆகுது. உட்கார்ந்து, "இந்த இடத்துல உட்காரு" அப்படின்னு அப்பத்தாவுக்காக கொண்டாந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அப்பத்தா எந்திரிச்சுக்கிறது. "உட்காருடி, உட்காருடி தாயி உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்ச்செல்விய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு கொண்டாடுறாங்க. சேதுவே அவர் மேல இறக்கப்பட்டாங்க தமிழ்ச்செல்வி மேல அப்படின்னா பார்த்துக்கங்களேன். என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லாத்தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.